சங்கீதத்தின் புஸ்தகம் 75:6 மற்றும் 7 ஆகிய 2 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் என்பதை நாம் இங்கே வாசிக்க கேட்கிறோம். பிரியமானவர்களே, ஆசாபுக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு அருமையான வெளிப்பாடு. அது என்ன? கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. ஆனா யார் நியாயாதிபதி சொல்லிக் கொடுக்கிறாரு? தேவன் சொல்லாம தேவனே நியாயாதிபதி சொல்லும்போது அவர் ஒருத்தர் தான். தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறான்னு சொல்லும்போது எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. இப்ப ஆசாபுக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு அருமையான வெளிப்பாடு என்ன பாருங்க. 6ஆம் வசனத்துல சொல்றார், கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து என்ன வராது? ஜெயம் வராது என்று சொல்லுகிறார். நீங்க ஆங்கில வேதாகமத்தில் இதை பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா, கிழக்கு மேற்கு வனாந்திர திசைக்கு ஆங்கில வேதாகமத்தில் சவுத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவா வனாந்திர திசைக்கு சரியான மொழிபெயர்ப்பு என்ன தெரியுமா? தெற்குன்னு அர்த்தம். தெற்குன்னு சொன்னாலும் ஒண்ணுதான், வனாந்திர திசைன்னு சொன்னாலும் ஒண்ணுதான். அதனாலதான் வனாந்திர திசைக்கு இன்னொரு பெயர் தான் தெற்கு. நீங்க ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க ஆங்கில வேதாகமத்தில் பாத்தீங்கன்னா சவுத்துன்னு இருக்கும். அது எந்த சந்தேகமும் கிடையாது. அப்போ ஆண்டவர் 3 திசைகளை காண்பிக்கிறார். ஆனா இங்க பார்க்கும்போது ஒரே ஒரு திசை விடுபட்டு இருக்கு. எந்த திசை? வட திசை, வடக்கு திசை மாத்திரம் என்ன செய்யப்பட்டிருக்கு? விடுபட்டு இருக்கு. ஏதோ பிரிண்டிங் மிஸ்டேக் நினைச்சிடாதீங்க. பிரிண்டிங் மிஸ்டேக்கும் கிடையாது. தேவன் இதை பதிவிட மறந்து விட்டார் அப்படிங்கிறதையும் நினைச்சு விடாதீங்க. அதுவும் தவறு. மறந்து விடவில்லை அவர். ஏதோ அவசரப்பட்டு அவசரமா எழுதுனதுனால அப்படி வேகமா போன உடனே ஆசாப் இதை சொல்ல மறந்துட்டார் நினைச்சிடாதீங்க. காரியம் அது அல்ல அப்படிங்கிறதை கர்த்தருடைய பிள்ளைகள் விளங்கி கொள்ள வேண்டும். வேதங்க தெளிவா சொல்லுது, கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வச்சுக்கோங்க. அதான் வனாந்திர திசை, ஆங்கிலத்துல தெற்கு என்று எழுதப்பட்டிருக்கு. வடக்குங்கிற ஒரு திசை மாத்திரம் விடுபட்டு இருக்கிறது. ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் எழுப்புவீர்கள் என்றால், இந்த வனாந்திர ஏன் இந்த வடக்கு மட்டும் விடுபட்டிருக்கு என்று சொன்னால், வட திசையில தான் சீயோன் பர்வதம் உண்டு. நீங்க சங்கீதம் 48வது சங்கீதம் 2ஆம் வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், சங்கீதம் 48:2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் எப்படி இருக்குதா? வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமா இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப சர்வ பாருங்க, அழகா போட்டிருக்கு. சர்வ பூமியின் மகிழ்ச்சியே எங்கதான் இருக்கு பாருங்க. சர்வ பூமின்னு என்ன அர்த்தம்? சர்வ பூமின்னு என்ன அர்த்தம்? சர்வம்னா எல்லாம். சர்வம்னா எல்லாம். பாடல கூட படிப்போம். சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். அப்ப சர்வம் என்று சொல்லும்போது எல்லாம். அப்ப சர்வ பூமினால என்ன அர்த்தம்? பூமியினுடைய எல்லாவற்றுக்கும் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு பர்வதம் தான் என்ன பர்வதம்? சீயோன் பர்வதம். அப்ப தேவன் ஒட்டுமொத்த பூமிக்குள்ள குடிகளுக்குமே மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய பர்வதமா எதை வச்சுட்டாரு? சீயோன் பர்வத்தை வச்சுட்டாரு. அந்த சீயோன் பர்வத்தை எந்த திசையில தான் வச்சிருக்காரு? வட திசை. நம்ம இந்த நல்லா கவனிக்கணும். இந்த செய்தியை நான் கொஞ்சம் ஆழமா இந்த நாளில் பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு காரியத்தை நான் தெளிவுபடுத்த வாஞ்சிக்கிறேன். இதை நீங்க வடக்க நோக்கி பார்த்துடக்கூடாது. நீங்க எக்காருந்து கூட நினைச்ச கூடாது. வடக்க நோக்கி பார்க்க கூடாது. இந்த வட திசைன்னு சொல்லும் போது இந்த நமக்கு வடக்க இருக்கிற ஒரு இடத்துல இருந்து ஒரு ஊர்ல இருந்து ஏதோ ஒரு ஒத்தாசை வந்துருமோ, ஒரு ஜெயத்தை தேவன் தந்துருவார் நினைச்சிடாங்க. அது குழந்தைத்தனம். அது குழந்தை கேட்டது. அது கர்த்தருடைய வேதத்தின்படி சரியானது அல்ல. வடக்குன்னு சொன்னா அப்ப தெற்கிலிருந்து உதவி வராதா? தெற்கிலிருந்து வரதான் செய்து. கிழக்கிலிருந்து நமக்கு ஒரு ஒத்தாசை கிடைக்கும். மேற்கு பகுதியிலிருந்து ஒரு ஒத்தாசை கிடைக்கும். ஒத்தாசை கிடைக்காதுன்னு சொல்லல. ஆண்டவர் இங்கு வெளிப்படுத்தி இருக்கிற அருமையான ஆழ்ந்த வெளிப்பாடு என்ன? அப்ப ஆண்டவர் என்ன காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புறாரு சொன்னா, தேவனிடத்திலிருந்து மாத்திரம் தான் நமக்கு ஒத்தாசை. மனுஷனிடத்திலிருந்து அல்ல, எந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து அல்ல. தேவன் தான் நமக்கு ஒத்தாசையாய் வெளிப்பட வேண்டும். அதனாலதான் நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா சங்கீதக்காரனுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு அருமையான வெளிப்பாடு என்ன? சங்கீதம் 121வது சங்கீதம் 1ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அங்கே அவர் சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும் சொல்லி அங்கே சங்கீதக்காரனுக்கு ஒரு அருமையான வெளிப்பாடு கிடைக்கும். அப்ப வேற இடத்துல இருந்து அல்ல, மனுஷனிடத்திலிருந்து அல்ல, தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அதனாலதான் அவர் அங்க சொல்றாரு. என்ன சொல்றார்? சங்கீதம்
75வது சங்கீதம் 6ஆம் வசனத்துல சொல்றார், கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்த என்ன தெரியுமா? ஒருத்தனை தாழ்த்தவும் சரி உயர்த்துறதும் சரி யாராலதான் முடியும்? தேவனாலதான். நான் உயருவேன் அப்படின்னு சொல்லிட்டும் என்னால உயரவும் முடியாது. நான் தாழ்ந்து போயிருவேன் அப்படின்னாலும் நான் தாழ்ந்து போக முடியாது. யாரு கையில தான் இருக்கு? முழு கண்ட்ரோல், முழு கட்டுப்பாடு யார்கிட்ட தான் இருக்கு? தேவன் கையில தான் இருக்கு. நான் அல்ல, தேவனே. நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அது ஒரு மகிமையான ஒரு அனுபவம் பிரியமானவர்களே. அதனாலதான் இங்க நம்ம கவனிக்கிறோம், இந்த ஜெயம் யாராலதான் வருது, எங்க இருந்து தான் வருதுன்னு கேட்டா, வடதிசை, வடதிசை சீயோன் பர்வதம். அப்ப ஆண்டவர் என்ன வெளிச்சத்தை இங்க தர்றா? தேவன் மட்டும்தான் நமக்கு நம்மளை நடத்த முடியும். தேவன் மட்டும்தான் நமக்கு ஒத்தாசை தர முடியும். தேவனிடத்திலிருந்து மாத்திரம்தான் நமக்கு ஜெயம் வரும். அதனாலதான் கிழக்கு மேற்கு வனாந்திர திசைன்னு சொல்லப்படுற தெற்கு ஆகிய மூன்றுல இருந்து வராதுன்னா உடனே 3 திசை மட்டும் நினைக்க கூடாது. அவரோட அர்த்தம் என்ன? எந்த மனுஷன் அந்த பூமியிலிருந்து எந்த ஒத்தாசையும் கிடையாது. தேவன் ஒரு மனுஷன் அசைக்காவிட்டால் அந்த மனுஷனத்தில் நமக்கு ஒத்தாசை நிச்சயாது, வரவே வராது. ஒரு இன்னைக்கு வெளிப்படையா பார்த்த ஒரு மனுஷன் நமக்கு உதவி செய்தது போல இருக்கலாம். வெளிப்படையா பார்த்த ஒரு சூழ்நிலை நமக்கு சாதகமா இருந்தது போல இருக்கலாம். யாரோ ஒரு மனுஷன் ஒரு மனுஷி நம்முடைய காரியத்துல பிணைப்பட்டு நமக்கு ஒத்தாசையை வெளிப்பட்டது போல தெரியலாம். அது நமக்கு உதவி செய்தது போல இருக்கலாம். ஆனா நம்முடைய சகாயம் யாரிடத்துல இருக்கு? அதான் சங்கீதக்காரன் வெளிப்பாடு கிடைக்கி, என்னுடைய சகாயம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது சொல்லுகிறார். நான் நம்புகிறது அவராலே வரும் சொல்லுகிறார். அப்ப ஜெயம் கர்த்தரிடத்தில் இருக்கு பிரியமானவர்களே. இன்னைக்கு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமா? இன்னைக்கு கர்த்தரிடத்துல, கர்த்தர் மட்டும்தான் நம்மளை ஜெயம் உள்ளவங்களை மாற்ற முடியும். ஜெயம் எங்காட்டம் தான் வரும், கர்த்தரிடத்துல. அதனாலதான் ஞானி சாலமோன்கிற ஞானிக்கு கிடைச்ச வெளிப்பாட பாருங்க. நீதிமொழிகள் 21:31 சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் தான் பைபிள்ல இருக்கு. ஜெயமோ கர்த்தரால் வரும். நீ நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் எடுக்கணும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெயம் எடுக்கணும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில ஜெயம் எடுக்கணும், ஊழியத்துல ஜெயம் எடுக்கணும், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ஜெயமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டுமேயானால் தேவனை மட்டும்தான் சார்ந்திருக்கும். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இந்த வெளிப்பாடு கிடைத்தது. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த மகத்துவமான வெளிச்சத்துக்குள்ள நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே. அப்ப இன்னைக்கு நம்முடைய சுயம் சார்ந்த வாழ்க்கை வெளிப்படக்கூடாது. சுயம் சார்ந்த வாழ்க்கை, நீங்க நம்முடைய மனசு மாம்ச விரும்பின காரியங்களை செய்வதல்ல கிறிஸ்தவம். எது? தேவனே நியாயாதிபதி. ஏன் எழுதுறாரு தெரியுமா? இன்னைக்கு சுயம் சார்ந்த வாழ்க்கை காணப்படுது. அப்போஸ்தலன் பவுலுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு முன்பு வரைக்கும் சுயம் சார்ந்த வாழ்க்கை இருந்தது. நான் என்கிற சுயம் சார்ந்த வாழ்க்கை இருந்தது. நான் எதையாவது செய்வேன், நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன் சொல்லி. ஆனா அதெல்லாம் தோல்வி, ஜெயம் அல்ல, தோல்வி. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சிட்டாரு, சீயோன் பர்வதம் தேவன் தான். சீயோன் பர்வதம் சொன்னோன்னே நீங்க வேற நினைச்ச கூடாது. இந்த சீயோன் பர்வத்தை நம்ம எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பிரியமானவர்களே, சங்கீதம் 2வது சங்கீதத்துக்கு வாங்க. 2வது சங்கீதத்துல பிதாவாகிய தேவன் என்ன சொல்றார்? தம்முடைய குமாரனை குறித்து சொல்றார் பாருங்க. 2ஆம் சங்கீதத்துக்கு வேதத்தை திருப்புவோம். 2வது சங்கீதம், அதுல நீங்கள் நானும் பார்க்க முடியும். அதுல 6வது வசனத்தை பாருங்க. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். இப்ப சீயோன் பர்வதத்தின் மேல யார்தான் இப்ப ராஜாவாக இருக்கிறார்? ஆமா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய ராஜாவின்னு சொல்றார். அப்ப அவருடைய ராஜா யார்? நீங்க 3ஆம் வசனத்திலிருந்து, மன்னிக்கும் 4ஆம் வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார், அப்பொழுது அவர் தமது கோபத்தில் அவர்களுடைய பேசி தமது உக்கிரத்தில் அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா, குமாரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் நமக்கு யாரை வெளிப்படுத்துதுன்னா, கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறது. ஆசாபுக்கு அந்த வெளிப்பாடு இருந்ததுனாலதான் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை எதனாலதான் சாத்தியமாகும் தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே.
எப்பொழுது அவர் ராஜாவாக அவர் ஏற்படுத்தப்பட்டார், அபிஷேகம் பண்ணி வைத்தேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அபிஷேகம் சொன்னா அது பேரு கிறிஸ்து. கிறிஸ்துனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். என்னுடைய அர்த்தம் நல்ல விளங்குங்க பிரியமானவர்களே. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களுக்கு விடுதலை ஆகும். சத்தியத்தை தெளிவா அறியணும். அப்போ என்னுடைய ராஜாவை நான் அபிஷேகம் பண்ணி வைத்தேன்னு சொல்லி எதை தொடர்ந்து சொல்றாருன்னா, அதுக்கு முன்னால முதல் 3 வசனங்களை வாசி பாருங்க. சங்கீதம் 2வது சங்கீதம் முதல் 3 வசனங்களை வாசிங்கன்னா, இது எங்க நடந்தது தெரியுமா? எதனுடைய தீர்க்கதரிசன வாக்கியங்கள் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை பொந்தி பிலாத்துக்கு முன்பாக நிறுத்தி அவருக்கு விரோதமாக கலகம் பண்ணி, அவருக்கு விரோதமாக பொய் சாட்சிகளை நிறுத்தி, இவனை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் சொல்லி கூக்குரலிட்டாங்களே, அந்த கல்வாரிக்கு அடையாளம் அந்த சிலுவையில் அறையப்பட போனாரே கிறிஸ்து. அந்த நாட்கள்ல கிறிஸ்து சிலுவைக்கு கடந்து போக போனாரு. அப்பொழுது அவர் பட்ட பாடுகளை குறித்து தான் இந்த சங்கீதம் நமக்கு சொல்லுகிறது. தெளிவாக அறிய வேண்டும். இந்த சங்கீதத்தை குறித்த தெளிவு கர்த்தருடைய சபைக்கு தேவை. சங்கீதம் 2ல ஜாதிகள் கொந்தளித்து, இதேதான் புதிய ஏற்பாடுல சொல்லப்பட்டிருக்கு. புறஜாதிகள் கொந்தளித்து, ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். இது எங்க நடந்துச்சு தெரியுமா? இது அப்படியே கையில வைத்துக் கொண்டு அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்புவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரத்தை வேதத்தை திருப்புங்க. ஒரு கையில நீங்க சங்கீதம் 2 வைத்துக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்துல என்ன நடக்குன்னு பாருங்க. இதே காரியத்தை நாங்க சொல்றாங்க. 25ஆம் வசனத்துல இருந்து பாருங்க. தேவன்ட்ட இவங்க அப்படி ஜெபம் பண்றாங்க பாருங்க. எப்படி ஜெபம் பண்றாங்கன்னா, புறஜாதிகள் கொந்தளித்து. உடனே அங்க ஜாதிகள் புறஜாதிகளும் குழப்பம் வரக்கூடாது. ரெண்டும் ஒரே பதம் தான். நேஷன் இருக்கும், நேஷன்ஸ் இருக்கும், அல்லது ஹீதன் இருக்கும். புறஜாதிகள். அப்ப புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும் கர்த்தருக்கு விரோதமாக, நல்லா பார்த்துக்க, அங்க எழுதப்பட்டதை இங்க கொண்டு வர்றாரு. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. நல்லா கவனிச்சுக்கங்க. அதுதான் வாஸ்தவம். எங்க வாஸ்தவம்? சத்தமா சொல்லுங்க. சங்கீதம் 2ல வாஸ்தவம். முதல் 3 வசனங்கள்ல உரைத்தீரு சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. அந்தபடி அப்படின்னு என்ன அர்த்தம்? நீர் உரைத்தபடி, அந்த 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடி, அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி. அப்படின்னு என்ன அர்த்தம்? 2ஆம் சங்கீதத்துல தாவீதுக்கு எதை குறித்து வெளிப்பாடு கிடைச்சிருக்கு? கிறிஸ்து பாடுபட வேண்டும், கிறிஸ்துவை அதிகாரிகள் ராஜாக்கள் நெருக்க வேண்டும். இதெல்லாம் தாவீதுக்கு கிடைக்க பெற்ற வெளிப்பாடு. கிறிஸ்துவின் பாடுகள், கிறிஸ்துவின் சிலுவையை குறித்த வெளிப்பாடு சங்கீதக்காரனாய் தாவீது கிடைத்து. இன்னைக்கு சங்கீதத்தை மலமலன்னு வாசிட்டு ஓடிதாங்க. இந்த 2ஆம் சங்கீதத்தை சபையார்ட்ட கேட்டா சொல்ல தெரியாது. ஏன் பெந்தைக்கோஸ்தே சபையார்ட்ட கேட்டா கூட என்ன செய்யாது? அநேகருக்கு தெரியும் நினைக்கீங்க, தெரியாது. உடனே இவங்க எதை நினைப்பா, ஜாதிகள் கொந்தளித்தா இது சுவிசேஷ ஊழியத்துல எதிர்ப்பு தெரிவிச்சு வருதாங்கன்னா கர்த்தர் எழும்பி வருவாரு. இதை பேசிடுறது. கொஞ்சமாவது விவரம் இருக்குதா? சத்தியங்களை அறிந்திருக்கிறாயா இல்லையா? சபைக்கு போறியா இல்லையா? சும்மா இஷ்டத்துக்கு எடுக்குது. ஜாதிகள் கொந்தளித்தா உடனே வேலை செய்யற இடத்துல அப்படியே உனக்கு விரோதமா எழும்புறாங்களா, கர்த்தர் உன்னை அப்படியே உனக்காக எழும்புவார், இப்படி சொல்லி கொடுத்துறது. கொஞ்சம் கூட விவரம் இல்லை பிரியமானவர்களே. நாமும் விவரம் இல்லாம இருக்கக்கூடாது. இங்கு ஆதி அப்போஸ்தலர்கள் அந்த சத்தியங்களை சரியா விளங்கி கொண்டதுனாலதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில பாருங்க பாடுபட்டு சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் என்ன செய்யறாரு? சீசலுக்கு ஏறக்குறைய 40 நாள் அளவும் காட்சி அளித்து அதுக்கு பிற்பாடு அவர் எடுத்துக்கொள்ளப்படுறார். அது எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு பரிசுத்தாவியானவர் சபைக்கு பூர்ணமாய் கொடுக்கப்பட்ட அந்த நாட்கள்ல ஊழியங்கள் நடக்கிற அந்த சமயத்துல தான் நாம் பார்க்கிறோம் பயங்கர எதிர்ப்பு. இந்த எதிர்ப்புல எதை வச்சு இவங்க தைரியம் கொள்றாங்க தெரியுமா? ஜெயம் எடுக்காங்க தெரியுமா? பயமுறுத்தல் எல்லாம் அங்க நடக்கு. இவங்களை பயமுறுத்தி விடுறாங்க தெரியும். அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்துல துவக்கத்துல பாருங்க, அவங்களை ஜெயில கொண்டு வச்சுட்டாங்க. பொதுவான சிறைச்சாலையில வச்சாங்கன்னு சொல்லி அங்க பொதுவான சிறைச்சாலையில அவங்கள பயமுறுத்தி இருக்காங்க. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா அவங்கள அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா அவங்க மேல சினம் கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமா இருந்தபடி நான் மறுநாள் வரைக்கும் எதுல வச்சுட்டாங்க? காவலில் வைத்தார்கள் சொல்லி 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 4:3. அப்புறம் அவங்கள பயமுறுத்துறாங்க.
எல்லாம் நடக்கு பிரியமானவர்களே. எப்படி இவங்க ஜெயம் கொள்ற ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க, துவண்டு போகாமல் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னு சொன்னா எதை வச்சுதான் முன்னேறினாங்க தெரியுமா? கிறிஸ்துவின் பாடுகளை வைத்து. சும்மா சொல்லல, சும்மா 2ஆம் சங்கீதத்தை வச்சுன்னு சொல்லக்கூடாது. அந்த 2ஆம் சங்கீதம் யாரை குறித்த தீர்க்கதரிசன வாக்கியங்கள்? குமாரனுடைய பாடுகளை குறித்த தீர்க்கதரிசன வாக்கியங்கள். அப்ப சொல்றாங்க பாருங்க, இப்படி தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே, அந்தபடி. எந்தபடி? சத்தமா சொல்லுங்க, எந்தபடி? 2ஆம் சங்கீதத்தில் சொன்னபடி, உரைத்தபடி, உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தி பிலாத்துவும். இதுதான் அன்னைக்கு நடந்ததுக்கு ஒப்பனை திருஷ்டாந்தம். புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே என்ன செஞ்சாங்க? கூட்டம் கூடினார்கள். புரியுதப்போ? இந்த பாடுகளை காமிச்சு கொடுக்கறது தான் இந்த சங்கீத இந்த பகுதியில் அவங்க எப்படியா ஜெபித்தார்கள் சொல்லிட்டு தான் சொல்றாங்க. இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் என்ன செய்யும்? கவனித்து. இக்காலத்து பிரச்சனைக்கு அக்காலத்து பாடுகள் எடுக்காங்க. இக்காலத்து அவர்கள் பாடுகளுக்கு யாருடைய பாடுகளை வச்சு அவங்க ஜெயம் கொள்றாங்கன்னா கிறிஸ்துவின் பாடுகளை வைத்து ஜெயம் கொள்றாங்க. கிறிஸ்துடைய பாடுகள். பிரியமானவர்களே, என்னுடைய பர்வதமாகிய பாருங்க, சியோன் பர்வதத்தில் பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். இப்ப இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறிக்கி. ஏன்னா அங்கே கொந்தளித்து, ஜாதிகள் கொந்தளித்து எல்லாம் ஆலோசனை பண்ணி எல்லாம் கூட்டம் எழும்பிச்சு. இந்த முதல் மூணு வசனங்களும், சங்கீதம் 2ஆம் சங்கீதம் முதல் 3 வசனங்களும் பூமியிலே கிறிஸ்துவானவர் அநேக அதிகாரிகளினால், அநேக சேவகர்களால், அநேக ஒரு சில ராஜாக்கள், ராஜாங்கத்தில் இருந்த தேசாதிபதிகளால், பிரதான ஆசாரிகளால், மூப்பர்களால், இப்படிப்பட்ட முக்கியமான அதிகாரிகளால் அவர் எவ்வளவாய் பாடுபட்டாருங்கிற அந்த தெளிவான காரியங்களை இந்த 3 வசனங்களும் காண்பித்து கொடுக்கிறது. அப்ப இதை தொடர்ந்துதான் அவர் சொல்றார், பிதா சொல்றாரு, என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை என்ன செஞ்சேன்? அபிஷேகம் பண்ணி வைத்தேன். அப்ப நமக்கு கிடைக்கிற வெளிப்பாடு என்ன? கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து என்ன வராது? அப்ப நான் எந்த திசையை தான் நோக்க வேண்டியிருக்கு? வட திசை நமக்கு வடக்கு இருக்கு. அந்த திசையை நோக்குனா ஒண்ணுமே வராது. நமக்கு வடக்கு திசையை நோக்க கூடாது. நமக்கு வட திசை யாரு தெரியுமா? உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தான் வீற்றிருக்கிறார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என்னுடைய உங்களுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் அவர் கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்தி தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரராகி உங்களுக்காக எனக்காக ஒரு வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேக பங்காக நீங்களும் நானும் அவருக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, குமாரன் பாடுபட்டார், சிலுவையில் அறையப்பட்டார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் உயிரோடு எழுந்தார். அந்த காட்சியை தான் இங்கே வெளிப்படுத்துகிறார். அந்த பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதிலே, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதிலே. இப்ப சீயோன் பர்வதம் எங்க இருக்குன்னு படிக்கிறோம். சங்கீதம் 48:2 எங்க இருக்குன்னு படிக்கிறோம்? வட திசை. அப்ப ஆசாபுக்கு கிடைக்கப்பெற்ற வெளிப்பாடு என்னன்னா, ஒவ்வொருவருமே யாரை நோக்கி பார்த்தா ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும் சொல்றாரு? சத்தமா சொல்லுங்க. சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவர்கள். அதனாலதான் அந்த சீயோன் பர்வத்தை அங்க கொண்டு வர்றார். வடதிசை. அப்ப கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து என்ன வராது? ஜெயம் வராது சொல்லிட்டு தான் சொல்றாரு, தேவனே நியாயாதிபதி. இப்ப சங்கீதத்துக்கு வந்துருங்க. சங்கீதம் 75வது சங்கீதம் 7வது வசனத்தை கவனிச்சா அங்க சொல்றார், தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை என்ன செய்யறாரு? உயர்த்துகிறார். இப்ப நியாயாதிபதி என்ன செய்வார் சொல்லுங்க? நியாயாதிபதியுடைய வேலை என்ன? நியாயாதிபதினாலே நியாயம் விசாரிக்கிறவர், அப்படித்தானே? அந்த இப்ப இந்த நாட்கள்ல ஜட்ஜி, ஆங்கிலத்துல ஜட்ஜி தான் இருக்கு. நியாயாதிபதினா ஜட்ஜி, நியாயாதிபதிகள் அப்படின்னா ஜட்ஜஸ். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் இருக்கும் நியாயாதிபதிகள் புஸ்தகத்துக்கு. அவங்க என்ன செய்வாங்க? தீர்ப்பு வழங்குவாங்க. அப்படிதான், விசாரிக்கிறது மட்டும் இல்ல, தீர்ப்பு வழங்குவாங்க. அதான் சொல்லுவாங்க, அவன் வச்சதுதான் வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலதான் இப்ப நீதிபதி, அதான் நீதிபதி, அதான் நியாயாதிபதி. இந்த நியாயாதிபதி என்ன சொல்றாரோ அதுதான். அவர் கையெழுத்து போட்டதுதான். அவர் தான் சட்டத்தை ஏற்றது, அப்படித்தானே? உன்னை இறக்குறதும் சரி ஏத்துறதும் சரி அவருக்கு எழுதா இருக்கு. அப்ப நம்ம விளங்கிக்கிடணும், நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. இப்ப தீர்ப்பு வருது, எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு தீர்ப்பு வருது. இப்ப எல்லாருமே அந்த தீர்ப்பின்படி நடக்கணுமா, இல்ல தீர்ப்பை எதிர்க்கலாமா? தீர்ப்பை எதிர்த்து என்ன ஆகும்?
நீதிபதியினுடைய தீர்ப்பை எதிர்த்தா என்ன நடக்கும்? தண்டனைக்கு உட்படுவோம். எளிமையானது. அப்ப தேவனே நியாயாதிபதி சொல்லும் போது நமக்கு என்ன வெளிச்சத்தை தேவன் சங்கீதத்தில் தருகிறார்? எப்படிப்பட்ட மகத்துவமான சத்தியத்தை தேவன் அக்காலத்தில் ஆசாபுக்கு வெளிப்படுத்தி இருந்தாருங்கிற காரியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். உண்மையில பிரியமான ரொம்ப எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆதங்கமா இருக்கு. நிறைய சபைகள் இதை பார்க்கறதே கிடையாது. இஷ்டத்துக்கு அலையிறது, மனம் போன போக்குல போறாங்க. இல்லை, அப்படி போக முடியாது. வடதிசையிலிருந்து ஜெயத்தை வைத்திருக்கிற வடதிசையிலிருந்து தான் ஜெயம் வரும். ஆசா மறந்துட்டாரு நினைச்சிடாங்க. கிழக்கு மேற்கு வனாந்தர திசைங்கிற தெற்கையும் காமிச்சு கொடுத்துட்டாரு. வடக்க மறந்துட்டாரு நினைச்சிடாங்க. வடக்கு மறக்கப்பட்டு தான் இருக்கு. ஏன்னா ஜெயம் வராது. வடக்கு அங்க கொண்டு வர முடியாது. ஏன்னா வடக்குல இருந்து ஜெயம் வரும். ஜெயமுள்ள வாழ்க்கையை பார்க்கணும்னா எந்த திசை நோக்க வேண்டியது இருக்கு? வடதிசை. அந்த வடதிசை எதை காண்பித்து கொடுக்குன்னு சொன்னா, ஏதோ ஒரு ஊரை காமிச்சு கொடுக்கல. கிறிஸ்து எனக்காக பாடுபட்டு, கிறிஸ்து அவருடைய சரீரமாகிய தமது சபைக்கு தலையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். எபேசியர் 1வது அதிகாரம் கடைசி 3 வசனங்களை வாசிக்கும் போதும் சரி, எபேசியர் 4வது அதிகாரம் 8, 9, 10 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போதும் சரி, 10 மட்டும் இல்ல, 11, 12, 13 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. அவர் சபைக்கு தலையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். கொலோசியர் 1வது அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அவர் சபைக்கு தலையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சபைக்கு தலையாக இருக்கிறார். அவர் தான் என்னை ஆட்டி படைக்கிறார். அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறேன். நீங்க நமக்கு தலை அப்படின்னு சொன்னாலே உண்மையிலே தலைமை நீதிபதினு சொல்லுவாங்க. உண்மைதானே? என்ன தீர்மானிக்கிறார் அதுபடிதான் நடக்கும். இப்ப நியாயாதிபதி என்ன செய்வாங்க? ஜட்ஜி என்ன செய்வார் சொல்லுங்க? அவர் ஒரு தீர்ப்பு வழங்கினார்னா அந்த தீர்ப்பு மட்டும் என்ன செய்யணும்? அவர் கையெழுத்து போட்டார்னா போட்டதுதான். அதை மீறி யாராவது நடக்க முடியுமா? நடந்தா என்னதுதான்? குற்றம், கைதாவும், குற்றவாளிகள். அப்ப என்ன சொல்ல வரான்னு தெரியுதா? இந்த சீயோன் பர்வதத்தை வெளிப்படுத்தும் என்ன சொல்றாருன்னா, தேவனே நியாயாதிபதி. நம்ம தலையெழுத்தை எழுதுகிறவர் அவர்தான். என் இஷ்டம் போல நடக்க முடியாது. எனக்கு இஷ்டப்பட்ட இடங்களுக்கு போக முடியாது. நியாயாதிபதி என்ன குறிக்கிறாரோ அது மட்டும்தான். நீங்க தானே கோர்ட்ல தீர்ப்பு வழங்கிட்டாங்கன்னா நீதிபதி இருக்காரு, ஜட்ஜுன்னு சொல்றோமே, அந்த நீதிபதி கட்டளை போட்டாருன்னா அது யாரும் நினைச்ச கூடாது, மீறக்கூடாது. அப்ப உங்க பைபிள் சொல்லிட்டா தேவனே நியாயாதிபதி, ஆதாம் அல்ல. ஆதாமுடைய கதெல்லாம் கிழிஞ்சி கந்தலாகி விட்டது. எப்போ கிறிஸ்துவை தேவன் தம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்தாரு, அந்த அனுபவத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. அப்ப ஆதாமுடைய கதெல்லாம் என்ன இல்ல, கதெல்லாம் கந்தல். சிலர் சொல்லுவாங்க கதெல்லாம் கந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஒன்னும் செய்ய முடியும், அவன் பாச்சா படிக்காது. ஆதாமுடைய சாயலே இங்க வெளிப்படக்கூடாது. யார் தான் நியாயாதிபதி? ஆதாம் கட்டளையிடக்கூடாது. எப்படி ஆதாம் கட்டளையிடுறான் அப்படின்னா நம்ம இன்னும் வடதிசைக்கு வரலன்னு அர்த்தம். வடதிசைக்கு வரலன்னு வச்சுக்கோங்க, எது வராது? சத்தமா சொல்லுங்க, ஜெயம் வராது. அப்ப இந்த மகா மென்மையான வெளிச்சத்தை தான் ஆசாப் அக்காலத்தில் பெற்றிருந்தா, தயவுசெய்து பிரியமானவர்களே, தயவுசெய்து இந்த சத்தியங்களுக்குள்ள நம்ம நிக்கணும். கொஞ்சம் பேர்னாலும் இந்த சத்தியங்களுக்குள்ளேயே நாம் நிக்கணும் பிரியமானவர்களே. அதுக்காக தான் தேவன் இப்படிப்பட்ட நல்ல ஒரு ஆராதனை நமக்கு தந்து ஆண்டு தம்முடைய வார்த்தைகள் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அப்ப தேவனே நியாயாதிபதி, தேவன் நியாயாதிபதினு பைபிள்ல போடல, தேவனே நியாயாதிபதி. அப்படி என்ன அர்த்தம்? ஆதாம் வரக்கூடாது அந்த இடத்துல. ஆதாமுடைய நிலமெல்லாம் மோசமாயிட்டு, ஆதாமெல்லாம் கந்தல் கோலமாக்கிட்டாரு. எதுல? கல்வாரி சிலுவையில் கந்தல் கோலமாக்கி கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறாருங்கிற அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்ப கிறிஸ்து எனக்குள்ள பிழைத்திருந்தா யார் தான் கட்டளை கொடுப்பா சொல்லுங்க? ஆதாம் கட்டளை கொடுக்கணுமா? ஆதாம் கட்டளை கொடுக்கிறபடி இயங்குவோமா? இல்ல கிறிஸ்து தேவன் கட்டளை கொடுக்கிறபடி இயங்குவோமா? தேவன், கிறிஸ்து, தேவனாகிய கிறிஸ்து. அதான் பவுல் சொல்ல முடிஞ்சது, கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அப்படின்னு அர்த்தம். ஆதாமுடைய நிலைமை கந்தல் கோலமாகி விட்டது, சிதைக்கப்பட்டு விட்டது. பழைய மனுஷன் இனி இல்லை. இந்த இடத்துக்கு வந்து விட்டோம் என்றால் ஒரு பாவம் கூட வாசம் பண்ண முடியாது. அப்படியே பாவம் உள்ள அப்படி வந்தா கூட உடனே வெளியே தள்ளி கிறிஸ்துவின் சிலுவை பற்றிய உபதேசத்தை கொண்டு மேற்கொண்டு. அதனாலதான் பைபிள்ல போட்டிருக்கு, நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. தேவனே நியாயாதிபதி அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்திருந்தாரு.
கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. நம்முடைய அர்த்தம் என்ன? வேற எந்த இடத்துலையும் நம்ம ஜெயத்தை அனுபவிக்க முடியாது. இன்னைக்கு சொல்ற வருத்தப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. அநேக ஊழியங்கள்ல நீ குறைன்னு நினைப்பாங்க, இப்படிலாம் சொல்லி குறைப்படுத்துறாங்கன்னு நினைப்பாங்க. எல்லாம் என்ன சொல்லிருக்காங்க? நல்லா குதி, நல்லா உற்சாகமா கைத்தட்டு, அந்த அபிஷேகத்தினுடைய நிறைவு பெற்றுக்க. நீ உற்சாகமா கைத்தட்டி உன் சொந்த பிரயாசத்துல எனத்தையோ ஒன்று செய்து உன்னையே உற்சாகப்படுத்திக் கொள்வதனால நீ ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. அது சாரமற்ற சாந்து. செலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18 வசனத்துல பாக்குறோம். நான் தேவ பலன்ல தான் நிக்கிறேன். சுயபலத்துல நிக்க முடியுமா? சுயபலன் 0. நான் சுயத்துக்கு மறிச்சிட்டேன், என் சுய வாழ்க்கை மறித்து விட்டது. நம்முடைய பழைய மனுஷன் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டான் என்று வேதத்திலே ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 6 அதிகாரம் 6 வசனத்துல வாசிக்கிறோமே. அதனுடைய சத்தியத்தினுடைய வெளிப்பாடு என்ன? நான் தேவ பலத்துல நிக்கிறேன். சிலுவை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது எப்படி இருக்குதான்? தேவ பலனா இருக்கு. அப்போ நான் சிலுவை பற்றிய உபதேசத்துல நிக்கிறதும் தேவ பலன்ல நிக்கிறதும் ஒண்ணுதான். ஒண்ணு இல்லையா? ஒண்ணுதானே. சிலுவை பற்றிய உபதேசம் தான் தேவபலன், தேவபலன் தான் சிலுவை பற்றிய உபதேசம். நான் இதுல நிக்கிறதும் அதுல நிக்கிறதும் ஒண்ணுதான். ஒண்ணுலதான், ஒரே காரியம் தான். ஆண்டவர் அங்க என்ன வெளிச்சத்தை ஆசாபுக்கு வெளிப்படுத்துறாருன்னா, அப்போ அந்த 6ஆம் வசனத்துல சங்கீதம் 75:6 எதை முக்கியப்படுத்திட்டாருன்னா, வேற எங்க இருந்தும் ஜெயம் வராது. நான் அந்த ஆவிக்குரிய கூட்டத்துக்கு போனேன், இந்த கூட்டத்துக்கு போனேன், அப்புறம் அந்த பிரசங்கம் கேட்டேன், இந்த பிரசங்கம் கேட்டேன், வருகை குறித்து பிரசங்கம் கேட்டேன். நீ எந்த இது குறித்தும் கேளு. பரிசுத்தமா வாழ்ந்து ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமையானால் சிலுவையில் அனைத்து பாவங்களையும் அனைத்து பாவத்தன்மை கொண்ட பழைய மனுஷனாகிய ஆதாமையும் கர்த்தர் வேறெடுத்தாருங்கிற அந்த சத்தியத்தை பற்றுகிற வெளிச்சம் இல்லாவிட்டால் உன்னாலே ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. எழுதி வைத்துக்கொள் என்று நான் சொல்லுவேன். அதனாலதான் அவர் எழுதுகிறார், கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. அப்படி என்ன அர்த்தம்? வேற எவ்விதமான உபதேசத்தினாலும் ஜெயம் வராது. வேற எவ்விதமான கூட்டத்தினுடைய களிப்பினாலே ஜெயம் வராது. சிலுவையில் உங்களுக்காக எனக்காக பலியான கிறிஸ்து, அதுதாங்க எழுதுகிறார். தேவனே நியாயாதிபதி. எப்படி ஆயிட்டு பாருங்க. நமக்கு யாருதான் இப்ப நியாயாதிபதி? இந்த வட திசையை காண்பிக்கிற இடத்துல அவர் தான் எனக்கு தலை, அப்படிதானே? நியாயாதிபதி சொல்றதுதான் எல்லாரும் கேட்கணும். அதுக்கு கீழே இருக்கிற அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் எந்த கட்டளை கீழ்ப்படியணும்? சத்தமா சொல்லுங்க. நியாயாதிபதியுடைய கட்டளை கீழ்ப்படியணும். இதுதான் ஒழுங்கு. சமுதாயத்தினுடைய ஒழுங்கு மட்டும் இல்ல, இந்த சரீரத்தினுடைய ஒழுங்கும் அதுதான். மீண்டும் சொல்றேன், இந்த உலக சமுதாயத்தினுடைய ஒழுங்கு மட்டும் இல்ல, இந்த சரீரத்தினுடைய ஒழுங்கும் அதுதான். தேவனே நியாயாதிபதி. எவ்வளவு அருமையான வெளிப்பாடு. அதனாலதான் இந்த 75ஆம் சங்கீதத்துல 5ஆம் வசனத்துல சொல்றாரு, உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதுங்க. உங்களுக்கு கொம்பு, நீங்க நிறைய பேர் கொம்பு முளைச்சிட்டு, நிறைய வீம்பு பேசுவாங்க. அப்பதான் சொல்லுவாங்க, என்ன உனக்கு ஆளுக்கு கொம்பு முளைச்சிட்டே அப்படின்னு சொல்லுவாங்க. கணவனை எய்த்து பேசுனா கொம்பு முளைச்சுன்னு அர்த்தம். மனைவியை மரியாதை இல்லாம நடத்தினா என்ன முளைச்சிட்டு? கொம்பு முளைச்சிட்டு. பிள்ளைகள் அடங்கி இருக்காம கிறிஸ்துவின் சிலுவை பற்றிய உபதேசம் நிலை நிற்காம அடங்காம தெரிஞ்சதுன்னா அதுக்கு என்ன முளைச்சிட்டு? அதான் அங்க சொல்றாரு, கொம்பு முளைச்சிட்டு. உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள், இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள். உங்களுக்கு ஒரு வெளியேறப்பட்ட ஒரு வெளிப்பாடு இருக்கு, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி. எவ்வளவு ஒரு அருமையான பகுதியை வெளிப்படுத்தி வைத்திருக்கிறா. தயவுசெய்து சொல்றேன் பிரியமானவர்களே, நீ மீண்டும் இந்த செய்தியை கேளுங்க, மீண்டும் மீண்டும் கேளுங்க. மீண்டும் கேளுங்க. தேவன் நம்ம பட்சத்துல பேசிக்கொண்டு இருக்கிறா. அப்ப இங்க எவ்வளவு அழகா இருக்கு. அப்போ அதுக்கு மேல உள்ள வசனங்களை பாருங்க. மேல வசனங்களை பாருங்க. 2ஆம் வசனத்துல பாருங்க, நியமிக்கப்பட்ட காலத்துல யதார்த்தமாய் நியாயந்திருப்பேன். ஆமா, கிறிஸ்துவை கொண்டு தேவன் நியாயந்திருத்தார். நியாயத்தீர்ப்பு நடந்தா இல்லையா? நடந்துச்சு. நீங்க பாருங்க, நியமிக்கப்பட்ட காலம் போட்டிருக்கு. குமாரனுக்கு நியமிக்கப்பட்ட காலம் இருந்தது. காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று சொல்லி கலாத்தியர் 4வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். காலம் நிறைவேறின போது இங்கேயும் சொல்ற, நியமிக்கப்பட்ட காலத்துல யதார்த்தமாய் நியாயந்திருப்பேன். இது குமாரனை குறித்து சொல்லப்பட்டது. எப்படி நியாயந்திருத்தார்? நீங்க என்ன பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரத்துக்கு வாங்க.
யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரத்துல அவர் எவ்வளவாய் நியாயந்திருக்கிறார் பாருங்க. உலகத்தின் அதிபதி எவ்வளவாய் நியாயந்திருக்கப்பட்டு போகிறான் பாருங்க. யோவான் 12வது அதிகாரம் 31வது வசனத்தை கவனிப்பீர்கள் என்றால், இப்பொழுதே இந்த உலகத்துக்கு என்ன உண்டாகிறது? சத்தமா சொல்லுங்க. இல்ல கரெக்டா சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க. நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு என்ன உண்டாகிறது? நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். அது என்ன இப்பொழுதே? இப்பொழுதுனா அவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். 24ஆம் வசனத்துல இருந்து 23ஆம் வசனத்துல இருந்தே சொல்றார். 23ஆம் வசனத்துல இருந்து பாருங்க. யோவான் 12:23 இருந்து பாருங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. எதை பத்தி பேச போறார் சொல்லுங்க. அதான் நியாய தீர்ப்பு தான், மரணத்தை குத்தி பேசுறார். அப்ப குமாரனுடைய மரணத்துல தான் நம்மை பாழாக்கும்படி எத்தனைத்து கொண்டிருக்கிற பழைய மனுஷனாகிய ஆதாம் நியாயம் தீர்க்கப்படுகிறான். இப்பொழுதே இந்த உலகத்துக்கு என்ன உண்டாகிறது? எந்த உலகத்துக்கு? இந்த உலகத்துக்கு. இந்த உலகம்னா எந்த உலகம்? இந்த உலகத்தை தான் ரோமர் 5வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, ரோமர் 5வது அதிகாரம் 12ஆம் வசனம், 13ஆம் வசனம், 14ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, மரணம் உலகத்துக்குள் பிரவேசித்தது போலவும் ஆயிற்று. ஒரே மனுஷனுடைய மீறுதலினாலே பாவம், பாவத்தினாலே மரணம் உலகத்திலே பிரவேசிக்கும்படி ஆயிட்டுன்னு சொல்லி ரோமர் 5வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்ப மரணம் உள்ள உலகத்துக்குள்ள பிரவேசிக்கல, பாவம் உள்ள உலகத்துக்குள்ள பிரவேசிச்சு. அப்ப பாருங்க, உலகத்துக்குள்ள இதெல்லாம் பிரவேசிக்கி பாவம் பிரவேசிச்சுட்டு, பாவத்தின் சம்பளமாகிய மரணம் பிரவேசிச்சுட்டு, இப்ப இந்த உலகத்தை தேவன் நியாயந்திருக்கணும் வேண்டாமா? அப்ப நமக்குள்ளே இந்த உலகம் வந்துட்டு வரலையா? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால வரைக்கும் நம்ம எதுக்குள்ளதான் கடந்தோம்? உலகத்துக்குள்ள இருந்தோம். உலகம் நமக்குள்ள இருந்துச்சு. இப்ப இந்த உலகத்துக்கு இப்ப நம்மளை பார்த்தோம் சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம கையை நமக்கு நேரம் நீட்டி இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. எதை வச்சுதான் சொல்ல முடியும்? இப்பொழுதே எப்படி சொல்றாரு அவரு? அவருடைய மரணத்தை வைத்து சொல்றாரு. இப்ப அவர் மரணத்தை நோக்கி போறாரு. அப்பதான் சொல்றாரு. அப்ப அந்த காரியத்தை விளங்க. இன்னைக்கு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்த செய்தி அநேக சபைகளில் இல்லை. வெக்கத்துக்குரியது இதெல்லாம். அதான் பவுல் சொன்னார், நாங்களோ சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமா? பிரியமானவர்களே, இந்த சத்தியத்துக்குள்ளே நெல்லுங்க. அதான் சொல்ற நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இதைத்தான் ஆசாபுக்கு சொல்றாரு. ஆசாப் 75வது சங்கீதம் 2ஆம் வசனத்துல பாக்குறோம். நியமிக்கப்பட்ட காலத்துல யதார்த்தமா என்ன செய்வேன்? சதமா சொல்லுங்க. நியாயம் தீர்ப்பேன். நியாயம் தீர்த்தாதான் அடுத்து என்ன நடக்குன்னு பாருங்க. 3ஆம் வசனத்துல சங்கீதம் 75:3 பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது. எப்படி? கரைச்சிருவாரு. ஆதாம்லாம் இருக்க முடியாது. கரைந்து போகிறது. அதன் தூண்களை என்ன செய்வேன்? நான் நிலைநிறுத்தும். இந்த தூண்கள் நிலைநிறுத்தப்படுற அனுபவத்தை நீங்க வேதத்துல நீங்க 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த சபை, அந்த தேவனுடைய வீடு சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறதுன்னு வாசிக்கிறோம். தூண்களை அவர் நிலைநிறுத்துவார். தூண்களை நிலைநிறுத்துறார். பிரியமானவர்களே, தூண்களை நிலைநிறுத்துகிற தேவனை பாருங்க. நியாயம் திருத்தாதான் நடக்கும். சபை எப்போ நிலை நிற்கும் நினைக்கீங்க? அந்த வீடு சபைக்கு எப்படி போட்டிருக்கு? தேவனுடைய வகையை குறித்து, தேவனுடைய வீட்டுக்கு நடக்க வேண்டிய விதத்தை குறித்து, வகையை குறித்து நீ அறியணும்னு சொல்றாரு. எதுல? 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15ஆம் வசனத்துல அப்ப சொல்றாரு, அந்த வீடு சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்குன்னு சொல்றாரு. எப்போ தூணாக நிலைநிறுத்துறாரு? நியாயம் தீர்க்கும் போது. குமாரன் தம்முடைய மரணத்தை கொண்டு உங்களுடைய என்னுடைய பழைய மனுஷனாகிய ஆதாமை நியாயம் தீர்க்கும் போது. ரோமர் 6:6 சாதாரண வசனம் கிடையாது. அடிக்கடி பிரசங்கம் பண்றோமே, அடிக்கடி எடுத்து பேசணும் சாதாரண நினைச்சிடாதீங்க. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு தீர்ப்பு வருது பாருங்க. தீர்ப்பை பாருங்க. இனி நம்ம குற்றவாளி கிடையாது. இனி நாம் பாவிகள் என்று அழைக்கப்பட முடியாது. ஏன்னா நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்ய மாட்டோம். இது எதை வச்சு தீர்ப்பிடுறாருன்னா, இவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்துட்டாரு. ஒரு ஜட்ஜி, நியாயாதிபதி, தேவன நியாயாதிபதிங்கிறத பேசிட்டு இருக்கேன். ஒரு நியாயாதிபதி தீர்ப்பு வழங்குவார். அப்படித்தானே? தீர்ப்பு வழங்குறவர் தான் நியாயாதிபதி. தீர்ப்பு வழங்கும்போது என்ன செய்வாரு? ஒருத்தனை குற்றவாளியா ஆக்கினிக்கு உட்படுத்திடுவாரு, இன்னொருத்தன் நிரபராதி ஆக்குவார். உண்மையா இல்லையா? இப்போ ஏரோது பற்றி விஷயத்திலே பாருங்களேன். பிலாத்து ஏரோது பற்றி விஷயங்களை கவனித்து பார்த்தீங்கன்னா, அங்கே பரபாச விடுதலை பண்றாங்க. யாரை குற்றவாளி ஆக்கிட்டாங்க? குற்றமே செய்யாத இயேசு குற்றவாளி ஆக்கிட்டாங்க. குற்றம் செஞ்சவன் இப்ப என்ன செஞ்சான்? நிரபராதி விடுதலை ஆயிட்டான். பாத்தீங்களா? அப்ப அவங்களுடைய காரியம் தானே. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அப்ப அதே போல குமாரன் நியாய தீர்ப்பு எப்படிதான் செய்யறாரு தெரியுமா?
அவர் நியாயாதிபதியா இருக்கிறார். மறக்க கூடாது, சத்தியங்களை மறக்க கூடாது. அவர் நியாயாதிபதியா இருக்கிறார். அவர் நியாயாதிபதியா இருந்து என்ன செய்யறாரு? ஆதாமுக்கு நியாய தீர்ப்பு உண்டாக்குறாரு. அதனாலதான் நம்ம வேதத்துல பார்க்கிறோம், ரோமர் 6வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு ஜட்ஜி எப்படி நியாயம் இருக்கிறாரு? இனி பாவம் வாசம் பண்ணக்கூடாது, இனி தப்பு நடக்கக்கூடாது. அப்படின்னு என்ன செய்யணும்? குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்துடணும். அப்படித்தானே? குற்றவாளி தண்டனை கொடுக்காம விட்டா என்ன ஆகும் சொல்லுங்க? நியாயாதிபதி சரிகிட்டேன்னு அர்த்தம். இனி குற்றத்தையும் யாரும் நினைச்ச முடியாது, தடுக்க முடியாது. இன்னைக்கு அதுதான் நிறைய இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. கிறிஸ்தவ வட்டாரங்களை குறித்து பேசுகிறேன். வட்டாரங்கள் கேவலமா இருக்கிறது, சாட்சியற்ற வாழ்க்கை. நிறைய பேர் மேல இன்னைக்கு ரிமாண்ட் இருக்கு, பிடிவாரம் இருக்கு, பிடிவாரன் இருக்கு. வாழ தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நியாயாதிபதி, அவர் நியாயாதிபதிங்கிறதுல நான் எவ்வளவு பெரிய ஆழ்ந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்றேன். என்னை மோசம் நோக்கி கொண்டிருந்த, என்னை குற்றவாளி ஆக்கி கொண்டிருந்த, என்னை கொலை செய்யும்படி தூண்டின, அப்படிதான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. சகோதரனை பகைக்கிறதே கொலைபாதகம் தான், அப்படிதானே? கொலை செய்ய தூண்டின, விபச்சாரத்துக்கு தூண்டின இந்த பழைய மனுஷனாகிய ஆதாமை அவர் ஆக்கினைக்குட்படுத்தி விட்டார். பிரைஸ் காட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் அவர் நியாயாதிபதிங்கிற அந்த அருமையான ஸ்தானத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அதான் சொல்ற, உலகத்தின் அதிபதி இப்பொழுதே நியாயம் தீர்க்கப்படுகிறான். அவன் நியாய தீர்ப்பு உண்டாகிறது. அவன் ஆதாம் வச்சு அவன் விளையாடிட்டே இருப்பான். அவன் ஆதாம் வச்சு விளையாட, ஆதாம் நம்மள அந்த உலகத்தை வச்சு விளையாட. இப்ப பாருங்க, நம்ம உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம், உலகத்தின் கவர்ச்சியை பார்த்துட்டு இருக்கோம். இந்த கவர்ச்சி பின்னால் ஆதாம் இருக்கான், அந்த ஆதாமுக்கு பின்னால சாத்தா இருக்கான். அப்படியே தான் இருக்கு. எப்படி நம்ம தேவதூதனை பார்க்கிறோம், தேவதூதன் இருக்காருன்னா தேவதூதனுக்கு பின்னால தேவன் இருக்கிறார், அப்படி பார்க்கிற மாதிரி அப்படி இவனுக்கு பின்னால ஆதாமுக்கு பின்னால அவன் இருக்கான். பிரியமானவர்களே, நமக்கு கிடைக்கப்பட்ட வெளிச்சத்தை பாருங்க. அவர் நியாய தீர்ப்பு உண்டாகுது. நியாய தீர்ப்பு எப்படி செய்வாரு? குற்றவாளிய ஆக்கினைக்கு உட்படுத்துவாங்க, தண்டனைக்கு உட்படுத்துவாங்க. அப்படித்தான் செஞ்சார் கிறிஸ்து. ஆதாம மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாரு. உண்மையா இல்லையா? ரோமர் 6:6 என்ன சொல்லுது? ரோமர் 6:6 குற்றவாளியை, இந்த பாவ மனுஷனை அழகாக சொல்லப்பட்டிருக்கு. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனாகிய மன்னிக்கவும், நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அவர் நம்முடைய பழைய மனுஷனாகிய ஆதாமை அவர் சிலுவைக்கு கொண்டு போயிட்டார், ஆக்கினைக்கு உட்படுத்திட்டார். ஒட்டுமொத்த பாவத்தையும் அங்க கொண்டு போயிட்டார். பாவ தன்மை உள்ள ஆதாமை கொண்டு போயிட்டார். இது கொண்டு போனதுனாலதான் 6வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல இது நடந்ததுனாலதான் 14வது வசனத்துல தைரியமா சொல்ல முடியுது, நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் உங்களை என்ன செய்யாது, மேற்கொள்ள மாட்டாது. அப்ப ஜெயம் எடுத்துடலாம். பாவம் என்னை மேற்கொள்ளலாம், நான் என்ன பாவத்தை என்ன செஞ்சிடலாம், மேற்கொள்ளலாம். ஜெயம் வரும். எப்போ? தேவனே நியாயாதிபதி. அப்ப இந்த நியாயாதிபதிங்கிற வெளிச்சத்துல என்ன நடக்கு? என்னை ஆட்கொண்டு நடத்துகிறார் மட்டும் இல்ல, எனக்கு அவர் கட்டளை தான் எனக்குள்ள நடக்கிறதுங்கிறது மட்டும் இல்ல, முதல் கட்டமா, முதல் காரியமா என்னுடைய ஆதாமை அவர் நியாயம் தீர்த்தாருங்கிறத நான் பார்க்க வேண்டும். என்னுடைய ஆதாமை அவர் நியாயம் தீர்த்தா, பாவத்தை நியாயம் தீர்த்தா. ஆதாம் விழுங்கின அந்த பாவத்தை நியாயம் தீர்த்தா. பழத்தை விளங்கினா நினைச்சிடாங்க, அவன் பாவத்தை தான் விளங்கிட்டான். அதான் உண்மை. ஏதோ சும்மா அழிந்து போற பழத்தை விளங்கிட்டா நினைக்காதீங்க. காலாகாலமா கொடிய விஷம் கொண்ட பாவத்தை விழுங்கி விட்டான். பிரியமானவர்களே, அதனாலதான் ரோமர் 8வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல போட்டிருக்கு, எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் வழியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை எதுக்குள்ளாக தீர்த்தார்? எப்படி? ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாவம் அது வரைக்கும் ஆதாம் ஏவாள் தொடங்கி தொன்று தொட்டு அது உருவெடுத்து வந்துகிட்டே இருக்கா இல்லையா? ஒவ்வொரு உருவத்திலையும் மாறி மாறி ஒவ்வொரு தலைமுறையும் கலக்கிக்கிட்டே வருது. ஒவ்வொரு தலைமுறையும் ஆட்டி படைச்சுக்கிட்டே இருக்கு. ஆதாமின் அந்த மீறுதல், அந்த இடத்துல இருந்து அந்த ஸ்ரீ ஆதாம் அவங்களுடைய பாவத்திலிருந்து மனுக்குளம், இது குழப்பத்துக்குள்ள அந்த முழு மனுக்குளமும் ஒட்டுமொத்த ஆக்கினைக்குள்ளாக கடந்து கொண்டே இருக்கு. ஆட்டி படைத்து கொண்டிருந்த அந்த ஆக்கினை, அந்த பாவத்தை குமாரன் எப்படி இந்த பூமிக்கு வந்து, நம்முடைய குமாரன் பாவ மாம்சத்தின் சாயலாக பாவத்தை போக்கும் பலியாக, இந்த 2 பாதத்தை கவனிக்கணும். பாவ மாம்சத்தின் சாயல் பாவத்தை போக்கும் பலியாக இந்த பூமிக்கு வந்து, அதுக்கப்புறம் தான் வடதிசையில் உள்ள அந்த சீயோன் பர்வதம்
அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு வைத்திருக்கிறார். அப்ப அதுல இருந்து தான் நமக்கு ஜெயம் வருது, வேற விதத்திலும் கிடையாது. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அறிகிற அறிவு உங்களுக்காக எனக்காக பாவத்தையும் ஒட்டுமொத்த பாவத்தன்மை கொண்ட பழைய மனுஷனாகிய ஆதாமை கல்வாரி சிலுவையிலே சிதைத்து அவர் உயிர்த்தெழுந்து அவர் வீற்றிருக்கிறார் பாருங்க. பிதாவின் வலது பரிசுல கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு தலையாய் அவர் வீற்றிருக்கிறார் பாருங்க. பிரதான ஆசாரியராய் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி எக்காலத்திலும் பிரதான ஆசாரியர் இருக்கக்கூடிய ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கிறாரு. இந்த மகா மேன்மையான சத்தியத்தை அறிகிற அறிவுல நீங்களும் நானும் ஜெயங்கொள்ள முடியுங்கிறத வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அப்போனா ஆசாபுக்கு கிடைத்த அருமையான வெளிப்பாடு பாருங்க. ஆசாப், இது ஆசாபின் சங்கீதம், 75வது சங்கீதம். ஆசாபுக்கு அருமையான வெளிப்பாடு கிடைத்தது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து நியாயாதிபதியா இருக்கிறாரா அல்லது ஆதாம் தான் இருக்கிறானா? ஆதாம் நியாயாதிபதியா இருந்தா அவன் நடத்துற விதம் தான். அவன் கையெழுத்து போட்டா சாங்ஷன் ஆகும். மாம்சத்தை நிச்சயம் பெற்றுக்க, நீ அதை பெற்றுக்க, இதை பெற்றுக்க, நீ அப்படி வாழு இப்படி வாழு, அவன் தான் கட்டளை போட்டுக்கிட்டு இருக்கான். நீ அநேகருடைய வாழ்க்கையில தேவன் நியாயாதிபதி இல்லை. ஏன் தெரியுமா தேவன் நியாயாதிபதி இல்லை? அவங்களுக்கு இந்த வெளிச்சம் கிடையாது. 6ஆம் வசனத்துல வெளிச்சம் கிடையாது. சங்கீதம் 75 6ஆம் வசனத்துல வெளிச்சம் கிடையாது. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராதுன்னு இருக்கு. அவ வடக்க மட்டும் விட்டுருக்காரு என்னங்கிற அதை படிக்கிறதுக்கு அறிவு கிடையாது. அதனாலதான் 7ஆம் வசனத்துல அவங்களுக்கு நியாயாதிபதி யாரு தெரியுமா? ஆதாம் தான். உலகம் தான் அதிபதி, நியாயாதிபதி. உலகம் என்ன சொல்லுதோ அதை கேட்பாங்க. ஆதாம் என்ன சொல்லணும் கேட்பாங்க. ஆதாம் என்ன சொல்லுவான்? அந்த எதிர்ப்பாளரை பார்த்து பேசு சொல்லாம உள்ள இருந்து பேசிக்கிட்டு இருப்பான். பேசு தூண்டி விடுவான். அந்த பொருளை கேளு, இந்த பொருளை அனுபவி, நீ அந்த அப்படிப்பட்ட நகையை எதிர்பாரு, இப்படிப்பட்ட வஸ்திரத்தை எதிர்பாரு, இப்படிப்பட்ட ஆடம்பர வாழ்க்கையை கேளு. இப்படியே உள்ள இருந்து அவன் நியாயாதிபதியா இருக்கான். நீ அநேகருடைய வாழ்க்கையை பாருங்க, சபைக்கு போறதான் பேசுறான். நீ வெட்கப்படு. இந்த வேத வசனத்தை முன்னிட்டு உன்னை எச்சரிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, காணொலி மூலமா கேட்கிற சகோதரனே சகோதரியே, நீ வெட்கப்படு. உன்னுடைய ஆடம்பர வாழ்க்கைக்கு உனக்கு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை தேவை. உன்னுடைய பொய், கோபம், எரிச்சல், உன்னுடைய மாம்சீக வாழ்க்கையை குளிர பண்ணுவதற்கு உனக்கு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை தேவை. உனக்கு ஒரு ஆராதனை தேவை. நல்ல கதையா இருக்குதானே? இந்த காணொளி மூலமா கேட்கிற சகோதரனே சகோதரி யாரா இருந்தாலும் சரி, மனம் திரும்பு. தேவன் உனக்கு நியாயாதிபதியா இருக்கிறாரா? அது ஆதாம் தான் இருக்கிறானா? 6ஆம் வசனத்தின் வெளிச்சத்துக்குள்ள வரலன்னா, இந்த வடக்க நீ கண்டுபிடிக்கல அப்படின்னா அவ்வளவுதான். வடக்கு இல்லைன்னா பெரிய இடக்கு தான். அவன் வாழ்க்கை தான் அந்த பரிதாபம். இந்த வடக்கு பகுதியை கண்டுபிடிக்கல, இன்னும் கண்டுபிடிக்கலையே மக்கள். வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதத்தில் அவர் ராஜாவா வீற்றிருக்கிறாரு. உயிர் தெழுந்த கிறிஸ்து, உயிர் தெழுந்த சாயலை அனுபவிக்கிற மகா மேன்மையான அனுபவம். கிறிஸ்துவின் மரணத்தில் நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களை நிவர்த்தியாக்கப்பட்டு நம்முடைய ஒட்டுமொத்த பாவத்தன்மை கொண்ட பழைய மனுஷனாகிய ஆதாம் சிதைந்து போனோம். இந்த வெளிச்சத்துக்குள்ளே வரும்போதுதான் தேவனே நியாயாதிபதி நம்ம சொல்லிடுவோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனே நியாயாதிபதி. ஒருவனை தாழ்த்தி உயர்த்த அவர் கருத்துல தான் இருக்கு. அவர் கருத்துல தான் இருக்கு. தேவனே நியாயாதிபதி. நீங்க ஆதாம் நம்மளுக்கு கட்டளை கொடுக்க கூடாது, ஆதாம் நமக்கு எழுதி கொடுக்க கூடாது, ஆதாம் கைத்து போடக்கூடாது. அப்படின்னா யார் நியாயாதிபதி? ஆதாம் தான் நியாயாதிபதி. ஆதாம் எதுக்கு கைத்து போடுவான், எதுக்கு கட்டளை கொடுப்பான்? டிவியை நல்லா உட்காந்து பாரு, சினிமா பாரு, நல்ல நாடகம் பாரு, சர்ச்சுக்கும் போய்க்க. அதுக்கும் கட்டளை உனக்கு. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கும் போய்க்க. ஒரு தம்பி சமயத்தில் பார்த்து சந்திச்சேன், கிறிஸ்தவ குடும்பம், சபைக்கு போற எண்ணம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை கேட்கேன், தம்பி இங்கே நிற்கீங்களா என்ன அப்படின்னு கேட்க. பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு, எல்லாம் சினிமாவுக்கு போறேன், இப்போ சினிமாவுக்கு கிளம்புறேன்னு சொல்றாரு. சினிமா தியேட்டருக்கு போறாரு. எவ்வளவு ஒரு வேதனைக்குரியது பாருங்க. ஏன்னா அங்க ஆதாமே நியாயாதிபதி. அவங்க வடக்கெல்லாம் தெரியாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் எந்த இடத்துல இருக்கிறோம்? நீங்க அதுதான் நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டியது. நம்ம இந்த சத்தியங்களை அறிந்து அனுபவிக்கிற இடத்துல இருக்கிறோமா? ஒரு இந்த செய்தி ஒரு நீங்க நமக்கு புரியலனா கூட உண்மையில சொல்றேன், தாழ்மையா சொல்றேன், மீண்டும் ஒரு விஷயம் நீங்க காணொலியில கேளுங்க, தயவுசெய்து கேளுங்க. இந்த சத்தியத்தை விட்டு விலகக்கூடாது பிரியமானவர்களே. இந்த சீயோன் பர்வதத்துல என்னுடைய ராஜா கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். பூமியின் ராஜாக்கள்லாம் ஏகமா எழும்பி கொந்தளிச்சாங்க. ஆமா, இதெல்லாம் அங்க நிறைவேறப்பட்டது. கிறிஸ்து பாடுபட்டா. ஆனா அவருடைய குமாரன், அவருடைய ராஜாவை, தேவன் தம்முடைய ராஜாவை அவர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார் சீயோன் பர்வதத்தின் மீது. ஆம், அதான் வடதிசை. அதை நோக்கும் போது எனக்கு யார் தெரியுமா நியாயாதிபதி? தேவனே நியாயாதிபதி. அவர் கிழிச்ச கோட்டை நினைச்ச மாட்டேன், ஒரு காலம் தாண்டவே மாட்டேன். இதான் பரிசுத்த வாழ்க்கை.
நீ பரிசுத்த வாழ்க்கை குறித்து என்னென்னமோ பேசுறாங்க, நீ அப்படி வாழ் இப்படி வாழ். நான் சொல்றேன், இந்த வடதிசையை காண்பித்து கொடுக்குறாங்க பாத்தீங்களா, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயல், கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலிலே ஆதாம் மரித்து போனான், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலிலே கிறிஸ்து மட்டுமே பிழைத்திருக்கிறார். அதான் பவுல் சொன்னா. தேவனின் நியாயாதிபதி என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? கலாத்தியர் 2:20 சொல்லுகிறது. கலாத்தியர் 2:20 சொல்லுகிறது, கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். பாருங்க, அப்ப கிறிஸ்துவனுடைய சிலுவையில் அறையப்பட்ட மரணத்தின் சாயல், ஆயினும் பிழைத்திருக்கிறேன் என்ன அர்த்தம்? உயிர்த்தெழுதலின் சாயல். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்க. ஆம், அந்த உயிர்த்தெழுதலின் சாயல் பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அதான் வடதிசை. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. மீண்டும் சொல்றேன், வனாந்திர திசைக்கு மூல பதத்திலும் சரி ஆங்கில பதத்திலும் சரி தெற்குன்னு தான் இருக்கு. வடக்க விட்டுட்டாரு, என்ன எடக்கு பண்றாருன்னு நினைச்சிடாதீங்க. வடக்க தப்பித்தவரெல்லாம் எப்படியும் விடுபட்டுட்டு நினைச்சிடாதீங்க. அது விடுபடவே இல்லை. அது அவங்களா விடல, தேவனே செய்தா. ஏன்னா எல்லாரும் கிறிஸ்துவின் கல்வாரிக்கு வரணும், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அனுபவிக்க வேண்டும், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை அனுபவிக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய நோக்கம் தேவனுக்கு உண்டு. அதனால ஆசாவுக்கு வெளிப்படுத்தினார், சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு வெளிப்படுத்தினார். சங்கீதம் 2 பார்த்தோம், சங்கீதம் 48 பார்க்கிறோம், சங்கீதம் 75 பார்க்கிறோம். தேவனே நியாயாதிபதி. தேவன் எனக்கு சொல்லிட்டே இருக்கிறாரா? தினந்தோறும் எனக்கு தேவன் நியாயாதிபதியா இருக்கிறாரா? நியாயாதிபதியா இருந்தா அவர் கிழித்த கோட்டை, நம்ம பாஷையில பேசுறேன், அவர் கிழித்த கோட்டை நம்ம ஒரு நாள் நினைச்ச மாட்டோம், தாண்ட மாட்டோம். சினிமா பாட்டை கேட்க தோணாது, நாடகம் பார்க்க தோணாது, பொய்ய தாராளமா பேச தோணாது. அடுத்தவங்களை யாராவது அடிச்சிட்டாங்கன்னா மறுபடியும் அடிக்கணும்னு சொல்லி 4-5 பேரை கூட்டிட்டு போய் அடிக்கிறதுக்கு போக தோணாது. இழிவான இச்சையை நோக்க தோணாது. பணாசை வெளிப்படாது, பொருளாசை வெளிப்படாது. நீங்க எல்லாம் பாருங்க, ஊழியக்காரங்க எல்லாம் கார்ல உல்லாசம். கொடைக்கானலுக்கு ஒரு காரு, குற்றாலத்துக்கு ஒரு காரு, அப்புறம் அங்க ஒரு காரு, ஊழியர் மீட்டிங் ஒரு காரு. நீ பாரு, நல்லா பாரு, உனக்கு என்ன, நீ என்ன கதியில் ஆக போற, நீ பாரு. பணாசை, பொருளாசை, பதவி ஆசை. ஒரு பிரசங்கம் பண்ணிக்கிறது, பொருளாசை கர்த்தருக்கு விரோதமான அது பாவம் அப்படின்னு பேசுறது. நீங்க எவ்வளவு பெரிய பரிதாபம் பார்த்தீங்களா? நீ எடுத்து பேசுற, நீ எடுத்து காண்பிக்கக்கூடிய அந்த பாவம் அங்கதான் திரளா இருக்கு. நீ அவ்வளவு தைரியம் பேசுனா அப்ப நீ எவ்வளவு பெரிய ஆள். அப்படி இதை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, நீங்க இந்த சத்தியங்களுக்கு கீழ்ப்பிடிவோம், கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கையை வாழ்வோம். அந்த வாழ்க்கை என்ன? வடதிசை. அங்கிருந்தான் ஜெயம் வருது, அங்கிருந்தான் ஜெயம் வருது. இந்த ஜெயத்துக்கு நீங்க ஆங்கில வேதாமத்துல கேஜிவில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ப்ரமோஷன் சொல்லி இருக்கும். இந்த ப்ரமோஷனுடைய சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? ப்ரமோஷன்னாலே உயர்வு, அப்படித்தானே? பதவி உயர்வுன்னு சொல்லுவோம். உயர்வு, எக்ஸால்டேஷன், ப்ரமோஷன். ப்ரமோட் பண்ணுவாங்க, மேலே மேலே போய்கிட்டே இருக்கலாம். அப்போ உங்களுக்கு புரியுதா? அப்போ நம்ம மேலே மேலே நம்ம போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையில் மேலே மேலே உயர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா, நமக்கு இந்த பாதை தேவை, இந்த வெளிச்சம் தேவை, இந்த வெளிப்பாடான சத்தியம் தேவை. கிறிஸ்து எனக்கு ராஜாவா இருக்கிறார். அவர் பாடுபட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவருடைய ஒட்டுமொத்த பாவ மனுஷனாகி ஆதாம அவர் கல்வாரி சிலுவையிலே சிதைத்து அவர் உயிர்த்தெழுந்த சாயல்ல பிழைத்திருக்கிறார், மகிமையின் சாயல்ல இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த சாயல்ல நான் பிழைத்திருக்கணும். அதுதான் தேவன் எனக்கு நியாயாதிபதியா இருக்கிற அனுபவம். அவர் தான் எனக்கு கட்டளை கொடுக்கணும், அவர் தான் கையெழுத்து போடணும், அவர் தான் தீர்க்கணும். தீர்த்துக்கிட்டே இருப்பார். தினந்தோறும் அவர் நியாயாதிபதியா இருக்கிறாரா? அவர் தீர்த்துக்கிட்டே இருப்பார். நியாயாதிபதியுடைய வேலை என்ன வேலை தெரியுமா? அட்வொகேட் வேலையை சொல்ல, நியாயாதிபதியுடைய வேலை என்ன தெரியுமா? பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது, வழக்கை தீர்த்து வைக்கிறது, போராட்டத்தை தீர்த்து வைக்கிறது, சமாதானத்தை கொண்டு வர்றது. அதான் அவருடைய வேலை. இன்னைக்கு நமக்கும் ஆண்டவர் சமாதானம் ஒவ்வொரு நாளும் தீர்த்து வச்சுக்கிட்டே இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துட்டா உடனே தீர்க்கணும். அவர் நியாயாதிபதி அவரை கொண்டு வந்துடணும், இந்த வெளிச்சத்துல கொண்டு வந்துடணும். பலவிதமான பாவ இச்சைகள்ல போராடிட்டு இருக்கோமா, இந்த இடத்துக்குள்ள கொண்டு வந்துடணும். இந்த இடத்துல தீர்ப்பு எனக்கு கொடுத்துடணும். அவரு தீர்ப்பு கொடுத்து அதை தீர்த்து வச்சிடணும். அதெல்லாம் தள்ளிடணும். சிறைக்கு ஒப்பு கொடுப்பார். நியாயாதிபதியுடைய வேலை என்ன வேலை? சிறைக்கு ஒப்பு கொடுப்பார். குற்றவாளி எதுக்கு ஒப்பு கொடுப்பார்? சிறைக்கு ஒப்பு கொடுப்பார். அசுத்தங்களை சிறைக்கு ஒப்பு கொடுப்பார். அப்ப நம்முடைய தேவன் இந்த வெளிச்சத்துல, கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் சாயலை பற்றிய வெளிச்சத்துல, சிலுவை பற்றிய உபதேசத்தை பற்றிய வெளிச்சத்துல உங்களையும் என்னையும் இவ்விதமாய் நடத்த வேண்டும், இவ்விதமாய் நடத்த வேண்டும். அசுசியான காரியங்கள் இருக்கா, அப்படி சிறைக்கு ஒப்பு கொடுக்கணும். நியாயாதிபதி வேலை தானே. அவர் கையெழுத்து எதை பேச தெரியுமா? அவருடைய கையெழுத்துடைய ஒட்டுமொத்த உருவம் எதை பேசுது தெரியுமா? அந்த கையெழுத்துடைய வேல்யூ என்ன? உடனே குற்றவாளி சிலுவில் அந்த இதுல அடைஞ்சிரு. இதுக்குள்ள ஒப்பு கொடு, காவல்ல போட்டுரு, ஜெயில போடணும். உண்மையா இல்லையா? அது வரைக்கும் அவன் நான் எப்படினாலும் தப்பிக்க வாய்ப்பு இருக்கு, அப்படி இருக்கு அப்படின்னு நினைப்பான். இனிமே நினைச்ச முடியாது. கோபம் தப்பிக்க முடியாது, பண ஆசை தப்பிக்க முடியாது,
நாடகம் பார்க்குற நாட்டம் இருக்கே அது தப்பிக்க முடியாது. சினிமா பார்க்கக்கூடிய மோகம் இருக்கே அது தப்பிக்க முடியாது. ஏன்னா இவர் கையெழுத்து போட்டாருன்னா உள்ள கொண்டு அடைச்சிருவாங்க, ரிமாண்ட் அங்கே அடைச்சிருவாங்க. அது வரைக்கும் ஒரு யோசனை இருக்கு, அவன் நான் தப்பிச்சிருவேன், நான் அப்படி இருப்பேன், ஜெயம் கொள்ள முடியாது. ஆனால் நியாயாதிபதியா இருக்கிறார்னு சொல்லும்போது அவ்வளோதான், எழுதிட்டாருன்னா கூட்டி போயிடுவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வெளியே விட மாட்டாங்க. அப்புறம் என்ன செஞ்சிருவாங்க, அது வரைக்கும் கையெழுத்து போட்டுக்கிட்டு வச்சுட்டு இருக்கலாம். குற்றவாளியை தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே அடைச்சிருவாங்க, சத்தமாக சொல்லுங்க, பனிஷ்மெண்ட் தான், சிறைக்கு ஒப்பு கொடுத்துரும். அதுதான் கிறிஸ்து செய்தார். இந்த வெளிச்சத்தில் நம்ம நிற்க பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தாருங்கிற மகாமென்மையான இடத்துக்குள்ளே நீங்களும் நானும் வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தா. அவர் நியாயாதிபதி போடுற கையெழுத்து, அவர் நியாயாதிபதி பேசுகிற பேச்சு, அவர் கட்டளை கொடுக்கிற கட்டளை, இது எல்லாத்தையும் படிச்சு பாருங்க. இது எல்லாத்தினுடைய காரியம் என்ன? அருவருப்புகள், தவறானவைகள், என் தவற பிறப்பிச்சவைகள் அத்தனையும் என்ன செய்யப்படணும்? கைது செய்யப்பட வேண்டும், சிறையில் அடைக்கப்பட வேண்டும். இதுதான் தேவன் அனுதினமும் என் வாழ்க்கையில செய்கிறாரா? இல்லாவிட்டால் நான் இன்னும் பரிசுத்த பர்வதம் இருக்கக்கூடிய அந்த வடதிசையில் இருக்கக்கூடிய பரிசுத்த பர்வதத்திலே சீயோன் மீதிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவை நான் இன்னும் அனுபவிக்கவில்லை, இன்னும் உயிர்த்தெழுதலின் சாயலை விளங்கி கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் இன்னைக்கு ஆராய்ந்து பார்ப்போமா? நாம் இருக்கிற இடத்திலே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம்.